ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாப்பாடு தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு முழு தேங்காயை நல்லா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலை நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை கீரி அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். வாசத்துக்காக புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். எப்போவும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி சாதம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் பால் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்குங்க. 2 டம்ளர் அளவுக்கு வர மாதிரி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச சாப்பாடு அரிசி இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. தண்ணி கொதித்து ஒரு 3/4 வாசி அளவுக்கு தண்ணி கொதித்து நமக்கு ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கொதிச்சு நம்ம 1/4 வாசி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. பாதி அளவுக்கு அரிசி வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாதத்தோட கத்திரிக்காய் கூட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. கத்திரிக்காய் கூட்டு நம்ம வீடியோவில் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.